ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் மதிய சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிட்றது மாதிரி சுவையான 2 வகையான பொரியல் ரெசிபி. ரெண்டுமே முட்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஒன்று முட்டை சேர்த்து ஒரு பீட்ரூட் பொரியல், இன்னொன்று முட்டை சேர்த்து முருங்கைக்கீரை பொரியல். ரெண்டுமே ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா 2 பச்சை மிளகாவுக்கு 3 கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பம் போல். கொஞ்சம் கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆற அளவுக்கு நல்லா இந்த கலந்து விட்டதுக்கப்புறமா பாதி சைஸ் பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், அது வரைக்கும் நான் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பீட்ரூட்டை தோலெலாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பொடிசாக கட் பண்ணி சாப்பிட்டா பிடிக்கும்னாலும் நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயோட அந்த சூட்லேயே இந்த பீட்ரூட்டை நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இது வேகிறதுக்காண்டி நம்ம 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறேன். 10 நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வெந்து காய் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தடவை மட்டும் லேசாக கலந்து விட்டுட்டு அந்த காயை ஒதுக்கி வச்சுட்டு சென்டரில் தான் நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம். நார்மல் பாத்திரமாக நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நான்ஸ்டிக்னால நான் எண்ணெய் விடலை. இப்போ 3 முட்டை உடச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். 3 முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம காய்க்கு சேர்த்துட்டோம், அதனால் உப்பு சேர்க்கும்போது மட்டும் பார்த்து செய்யுங்க. இப்போ முட்டையில் சேர்க்கும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் காய் கூட எல்லா இடமும் சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பீட்ரூட் ஃபுல்லாக அந்த முட்டை சேரும், அந்த ஒரு டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். இன்னும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதையும் சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரமாக அடுப்பில் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. கொஞ்சம் உதிரியாக வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சுவையான முட்டை பீட்ரூட் பொரியல் ரெடி. இதை சும்மா கூட சாப்பிட்லாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 2 முட்டை, ஒரு கைப்பிடிச்சோடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு முருங்கைக்கீரை முட்டை பொரியல் பார்க்க போகிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம தேங்காய் சேர்த்து பண்ணுறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 முட்டையுமே ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு லேசாக ஒரு ஸ்பூனோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அடித்து எடுக்கணும்னு இல்லை. அந்த 2 வெள்ளைக்கரு முட்டைக்கரு வெள்ளைக்கரு மஞ்சக்கரு நல்லா ஈக்குவல் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணது ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா உங்கள் விருப்பம்தான். நான் ஒரு 2-3 மிளகா இந்த மாதிரி உடச்சிட்டு போட்டிருக்கேன். உங்கள் விருப்பம் போல் காரத்துக்கு ஏற்ற போல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லேசாக கரண்டி வச்சு கலந்துக்கலாம். அந்த உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ இந்த மாதிரி நல்லா இந்த காஞ்ச மிளகாயும் நல்லா ஃப்ரை ஆகும். கடுகும் வெடிக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் பாதி சைஸ் பெரிய வெங்காயம் போட்டுட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் நேரம் கைவிடாமல் அந்த மாதிரி கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப கம்மி பண்ணி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா உடச்சி வச்சுருந்த நம்மளோட அந்த மிக்ஸ் பண்ண முட்டைகளை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சேர்க்குறது இந்த வெங்காயம் இந்த முட்டைக்கு மட்டும்தான் அந்த உப்பு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கீரைக்கு மறுபடியும் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லா இந்த முட்டை வெங்காயம் மற்ற இந்த மிளகாலாம் சேர்த்த பொரியல்லாம் எல்லா இடமும் படுறது மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா கீரை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கீரையை சேர்த்துட்டு இப்போ அந்த கீரைக்கே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஆனால்
கீரைக்கு உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேருங்க, கம்மியாக சேருங்க, அப்போ தான் சாப்பிட முடியும். இப்போ இது எல்லா இடமும் சேர்த்து கலந்து விடுங்க. கீரை வந்து நல்லா ஒரு கொழுந்தான கீரை தான். ரொம்ப வந்து ஒரு கொதி ஒரு 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 கொதின்னு சொல்ல முடியாது, ஒரு லேசான சூட்லேயே வெந்துடும். அந்தளவுக்கு உள்ள ஒரு கீரை தான். அதோட நமக்கு முட்டை ஆல்ரெடி வெந்துருச்சு, சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த சூட்லேயே வந்து கீரை வெந்துடும். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்கவோ சேர்க்கவோ செஞ்சிடாதீங்க. அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ கைவிடாமல் கலக்க இந்த மாதிரி நமக்கு முட்டை கீரை ரெண்டும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி சூப்பரான பொரியல் கிடச்சிரும். இதுவுமே குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 விதமான முட்டை பயன்படுத்தி பொரியல் ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். 2 ரெசிபியுமே பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.